Hi! Welcome back to Chutti Kutti Advikivan Baby Food Series. பார்க்கலாமா? ஸோ இப்போ தான் நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு சாலிட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பப்பெல்லாம் வந்து சாலிட் ஃபுட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சுட்டி குட்டி ஆர்பிக்யூவன் பேஜ் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் பேபிஸ்க்கு நீங்கள் 6 months கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் சாலிட் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த டைமில் வந்து சாலிட் ஃபுட்டை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ மார்னிங் உங்கள் பேபி 7 o'clock எந்திரிக்கிறாங்க, 8 o'clock எந்திரிக்கிறாங்க அப்படின்னா கம்பல்சரி மார்னிங் வந்து பிரஸ்ட் ஃபீடிங் கொடுத்துக்கோங்க. ஸோ 10 to 11 அந்த டைமில் வந்து ஃபஸ்ட்டு சாலிடை நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சாலிட் ரொம்ப மைல்டாக கொஞ்சமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலே போதும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அது ஃபஸ்ட் டைம் இன்டேக் எடுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் தேவைப்படும். ஸோ அதனால நீங்கள் வந்து பொறுமையாகவே சாலிட் ஃபுட்டை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நிறைய அவங்க மேலே திணிக்க வேண்டாம். ஸோ மீடியமாக கொஞ்சமான ஒரு குவான்டிட்டியில் அவங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் சாலிடு கொடுங்க. ஸோ 10 to 11 o'clock கொடுங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒரு 11 or 12 o'clock மேலே பிரஸ்ட் ஃபீடிங் கொடுங்க. ஃபார்முலா மில்க் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அந்த டைமில் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் அதுக்கப்புறம் நீங்கள் பிரஸ்ட் ஃபீடிங்கை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். பர் டேக்கு 1 day ஒரு டைம் மட்டும் நீங்கள் சாலிட் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 daysக்கு வந்து எந்த சாலிட் கொடுக்கறதா இருந்தாலும் கண்டினியூஸாக நீங்கள் அதே சாலிடை தான் 3 daysக்கு கண்டினியூ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி ஆப்பிள் பியூர் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த ஆப்பிள் பியூரே தான் 3 நாளைக்கும் நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற ஃபுட்டெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டே வரலாம். பட் எந்த சாலிட்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் ஒரு ஃபுட்டை 3 days கம்பல்சரி அந்த ரூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரூல். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கொண்டு வரோம் இல்லையா. ஸோ ஒரு 3 நாள் வந்து தொடர்ந்து ஒரு ஃபுட்டு கொடுத்துட்டோம். ஸோ அடுத்த ஃபுட்டை எப்படி சேஞ்ச் பண்ணுறது? இன்றைக்கி ஆப்பிள் கோர் கொடுத்தீங்க அப்படின்னா 3 நாள் அதே தான். ஸோ அதுக்கப்புறம் கேரட்டு, பீட்ரூட்டு, அதுக்கப்புறம் வேறு என்னென்ன ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஒரே ஒரு நேரம் தான் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத 2 நேரமாக மாற்றிக்கலாம். காலையில் 10 to 11, ஆஃப்டர்நூன் வந்து 2 to 3 அந்த மாதிரி டைமில் நீங்கள் மாற்றி கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து இப்படியே ரொட்டீனில் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் 3 daysக்கு அவங்கள மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நான் 3 days எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு பிளானோட உங்ககிட்ட வரேன். ஓகே, மறக்காமல் நம்ம சுட்டி குட்டி ஆர்பிக்யூவன் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.